கிவன் சிங்கிள் லிங்க் லிஸ்ட்ல லூப் இருக்கா இல்லையான்ட்டு ஹாஷ் செட் அப்ரோச் வச்சு இந்த வீடியோல பார்க்கலாம். நம்மளோட இன்புட் ஒரு சிங்கிள் லிங்க் லிஸ்ட் இருக்கும். லிஸ்ட்ல லூப் இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணணும். லூப் இல்லன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஹாஷ் செட் யூஸ் பண்ணி தான் லூப் இருக்கான்னு செக் பண்ண போறோம். ஹாஷ் செட்னா என்னன்னா, ஹாஷ் மேப்போட ஒரு கலெக்ஷன் மாதிரி. ஹாஷ் செட்டோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும்னா, ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ ஒரு பக்கெட் மாதிரி தனித்தனியா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம குடுக்குற இன்புட் வந்து ஒரே ஆர்டர்ல இருக்காது. லிங்க் லிஸ்ட் மாதிரி செயினாவும் இருக்காது. ஒவ்வொரு நோடையும் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுட்டு ரேண்டமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ஒரு ஹாஷ் ஃபங்ஷன எவாலுவேட் பண்ணிட்டு, அதோட அவுட்புட்க்கு ஏத்த மாதிரி ரேண்டம் ஆர்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ டூப்ளிகேட் எதுவும் இருக்கான்னு செக் பண்றதுக்கு இந்த ஹாஷ் செட் வந்து ஈஸியா இருக்கும். நம்மளோட அப்ரோச் என்னன்னா, ஒரு ஹாஷ் செட் கிரியேட் பண்ண போறோம். லிங்க் லிஸ்ட்ட வந்து ஹெட் நோட்லேருந்து ஒவ்வொரு நோடையா லைன் பை லைனா ஒவ்வொரு நோடையா நம்ம விசிட் பண்ணிட்டு, அப்படியே ஹாஷ் செட்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறோம். அட் அ கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்போ நான் விசிட் பண்ணக்கூடிய கரண்ட் நோட் வந்து ஆல்ரெடி ஹாஷ் செட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அது டூப்ளிகேட்ன்னு கன்சிடர் பண்ணி ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஜஸ்ட் வி ஹேவ் டூ மூவ் டூ த நெக்ஸ்ட் நோட். லிஸ்ட் எண்ட் வரைக்கும் வந்துருச்சு. எல்லா நோடையும் ட்ராவர்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, இங்க வந்து டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்ல, லூப் எதுவும் இல்லன்னு கன்சிடர் பண்ணிட்டு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கரண்ட் பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்கும் 1. ஸோ ஹாஷ் செட்ல வந்து அப்போ எம்ப்டியா தான் இருக்கும் இனிஷியலா. ஸோ 1ன்ட்டு ஒரு நோட் வந்த உடனே, அத நம்ம ஹாஷ் செட்ல ஆட் பண்ண போறோம். செகண்ட் இட்டரேஷன்ல நோட் 2ல வந்து கரண்ட் பாயிண்டர் இருக்கும். ஸோ 2 ஆல்ரெடி ஹாஷ் செட்ல இல்ல. ஸோ 2 வந்து ஆட் ஆகும். 3 வந்து ஆல்ரெடி ஹாஷ் செட்ல இல்ல. ஸோ 3யும் வந்து ஆட் ஆகும். ஆனா அதுக்கப்புறமா நல் வந்ததுனால, நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நோட் வந்து நல்லுங்கிறனால, ஓகே வி ஹேவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட இட்டரேஷன ஸ்டாப் பண்ணிட்டு, வி ஆர் ரிட்டர்னிங் ஃபால்ஸ். நோ சைக்கிள் அப்படின்னு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிர்றோம். லூப் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் வந்து 10, 20, 30, 40, 50, 20 இந்த 20 ஆக்சுவலா வந்து இந்த ஏர்லியரா இருக்கிற 20ய தான் நம்ம வந்து மீன் பண்றோம். ஹாஷ் செட் வந்து இனிஷியலா எம்ப்டியா இருக்கும். ஸோ 10 வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் நோட் 20 இருக்கு. 20யும் லிஸ்ட்ல ஆட் ஆகும். தென் 30, 30 வந்து லிஸ்ட்ல ஆட் ஆகும். 40 40யும் ஹாஷ் செட்ல ஆட் ஆகும். தென் 50 பார்த்ததுக்கப்புறம் 50யும் ஆட் ஆகும். அதுக்கப்புறமா 20 பார்க்குறப்போ 20 வந்து ஆல்ரெடி ஹாஷ் செட்ல இருக்கும். ஸோ வந்து லூப் டிடெக்டட்ன்னு சொல்லிட்டு ட்ரூ அப்படின்னு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணிரும். ஃப்ளாய்ட்ஸ் மெத்தட் விட இது ஃபாஸ்டர் அண்ட் சிம்பிளர். ஃபுல் கோட் பார்த்துரலாம். யூட்டிலிட்டி பேக்கேஜ்க்குள்ள தான் அந்த ஹாஷ் செட் கிளாஸ் இருக்கு. அத இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. டிடெக்ட் லூப் ஹேஷிங். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லிங்க் லிஸ்ட் நோடோட ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் டிடெக்ட் லூப்ன்னு ஒரு ஃபங்ஷன் மறுபடியும் எழுதுறோம். இந்த ஃபங்ஷன் எத இன்புட்டா வாங்குதுன்னா, லிங்க் லிஸ்ட்டோட ஹெட்ட இன்புட்டா வாங்குது. தென் எத ரிட்டர்ன் பண்ணுதுன்னா, பூலியன் வேல்யூ. லூப் இருந்துச்சுன்னா ட்ரூ, இல்லன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஹாஷ் செட்ட வந்து டிக்ளேர் பண்றோம். அந்த ஹாஷ் செட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அத வச்சு தான் ஹாஷ் செட்டோட மெத்தட்ஸ் எல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ லிங்க் லிஸ்ட்ட லைன் பை லைனா ட்ராவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கரண்ட் பாயிண்டர ஹெட்ல இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிட்டு கரண்ட் நல்லா இல்லாத வரைக்கும் டில் வி ரீச் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த விசிட்டடுங்கிற ஆப்ஜெக்ட் இந்த விசிட்டடுங்கிற ஹாஷ் செட்டுக்குள்ள ஆல்ரெடி கரண்ட் நோட் இருக்கான்னு செக் பண்றோம். இஃப் விசிட்டர் டாட் கன்டெயின்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்குது ஆல்ரெடி இருக்குதுன்னா, லூப் ஃபார்ம் ஆயிருக்குதுன்னு அஸ்யூம் பண்ணிட்டு ரிட்டர்ன் ட்ரூ. இல்லன்னா ஆஸ் யூசுவல் வந்து விசிட்டர் டாட் ஆட் ஆஃப் கரண்ட். ஸோ விசிட்டட் அப்படிங்கிறது இப்ப நம்ம கிரியேட் பண்ண ஹாஷ் செட்டோட ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஒரு ஹாஷ் செட் மாரி பக்கெட் ஆஃப் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும். கன்சிடர் அவர் எக்ஸாம்பிள் அஸ் 10, 20, 30. அந்த 10 வந்து ஹாஷ் செட்ல ஏதாச்சும் ஒரு ரேண்டம் லொகேஷன்ல ஆட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் பாயிண்டர் ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணும் லிங்க் லிஸ்ட்ல. அந்த மாரி லிங்க் லிஸ்ட்டோட எண்ட் வரது வரைக்கும் ஒவ்வொரு நோடையா வந்து ஆல்ரெடி ஹாஷ் செட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு, இருந்தா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். இல்ல அப்டின்னா ஹாஷ் செட்ல அந்த நியூ நோட் ஆட் ஆயிட்டே இருக்கும். லிஸ்ட்டோட எண்ட் வரைக்கும் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா, இங்க நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நமக்கு வந்து லூப் எதுவும் இல்லன்ற அர்த்தம். ஸோ ஃபைனலா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இங்க அகைன் கிரியேட் லூப் ஃபங்ஷன் ஒண்ணு கிரியேட் பண்றோம். எதுக்குன்னா நம்ம மேனுவலா லூப் வந்து கிரியேட் பண்ணி அத டெஸ்டிங்காக சிமுலேட் பண்றதுக்கு 2 இன்புட் ஆர்குமென்ட் வாங்குது. ஹெட் நோட் அண்ட் பொசிஷன். எந்த பொசிஷன்ல நமக்கு லூப் வேணுமோ அது. சேம் பேஸ் கேஸ் பொசிஷன் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் டூ 0னா ரிட்டர்ன். அப்படி இல்லன்னா நம்ம லூப் நோடுன்னு ஒண்ணு கிரியேட் பண்றோம். அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய அந்த நோட வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நல்ன்னு கிரியேட் பண்ணிட்டோம். லிங்க் லிஸ்ட்ட லைன் பை லைனா ட்ராவர்ஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஹெட் பாயிண்டர கரண்ட்ல அசைன் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு டைமும் அந்த கவுண்ட்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஹெட்ட மட்டும் விசிட் பண்றப்போ கவுண்ட் வந்து 1ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கரண்ட் பாயிண்டருக்கு ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்டெப் மூவ் பண்றதுக்கு நெய்பர் இருக்குது அப்டின்னா, இட் ஹாஸ் நாட் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட்ன்னு அஸ்யூம் பண்ணிட்டு,
ஒவ்வொரு டைமும் செக் பண்ணிக்கிறோம். அந்த கவுண்டோட நம்பரும், எனக்கு ரெக்யர்ட் பொசிஷனும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இதுதான் அந்த கரண்ட் நோட் தான் என்னோட லூப்பிங் பாயிண்ட் அப்படின்னு அத சேவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் பாயிண்டர வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரிஜினல் லிங்க் லிஸ்ட்ல. ஆல்சோ நம்ம கவுண்ட்ட இன்கிரிமென்ட் பண்றோம். ஏன்னா நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு போறோம்ல அதனால. லிங்க் லிஸ்ட்டோட எண்ட் வந்ததுக்கு அப்புறமும் லூப் நோட் எதுவும் சேவ் ஆகல அப்படின்னா, நம்ம இக்னோர் பண்ணிர்றோம். லூப் நோட்ல ஏதாச்சும் சேவ் ஆயிருக்குது அப்படின்னா, இந்த பாயிண்ட்ல கரண்ட் வந்து லிஸ்ட்டோட லாஸ்ட் நோட தான் பாயிண்ட் பண்ணியிருக்கும். பிகாஸ் இட் வுட் ஹேவ் ரீச்ட் த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். ஸோ அந்த லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட்டுக்கு வந்து இந்த லூப்பிங் நோட நம்ம பாயிண்ட் பண்ணி சைக்கிள் கிரியேட் பண்றோம். இப்போ மெயின் மெத்தட் போன வீடியோல பார்த்த மாரி மல்டிபிள் லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் செக்கிங் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு கேஸ் 1 வித் நோ லூப். இப்ப நம்ம ஹெட் 1ல ஒரு நோட் 1 கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட நெக்ஸ்ட் நோட் 2 தென் அதோட நெக்ஸ்ட் 3 அதோட நெக்ஸ்ட் 4. இப்போ டிடெக்ட் லூப் ஃபங்ஷன் நம்ம கால் பண்ணோம் அப்டின்னா, ஒவ்வொரு டைமும் ஹாஷ் செட்ல வந்து 1 ஆட் ஆயிட்டுருக்கும், 2 ஆட் ஆயிட்டுருக்கும், 3 தென் 4 அதுக்கப்புறம் இங்க நல் தான் வந்திருக்கும். ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிரும். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் 1 ஃபால்ஸ். தென் கேஸ் 2 ஹெட் 2ன்ட்டு இன்னொரு ஹெட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது இட் ஹாஸ் அ வேல்யூ 10 அதோட நெக்ஸ்ட் நோட் 20 தென் அதோட நெக்ஸ்ட் நோட் 30 அதோட நெக்ஸ்ட் நோட் 40 தென் நெக்ஸ்ட் நோட் 50. இப்போ நம்ம மேனுவலாவே ஒரு லூப் கிரியேட் பண்றோம். யூசிங் த கிரியேட் லூப் ஃபங்ஷன் வித் திஸ் ஹெட் 2 அண்ட் த பொசிஷன் 2. ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய நோட் 20. ஸோ லாஸ்ட் நோடு வந்து இந்த 20 கூட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஆஃப்டர் காலிங் திஸ் கிரியேட் லூப் ஃபங்ஷன். அதுக்கப்புறம் நம்ம டிடெக்ட் லூப் ஃபங்ஷன் கால் பண்ணா, இங்க இப்போ லூப் இருக்கிறனால ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். தென் தேர்ட் கேட்டகரி அகைன் சிங்கிள் நோட் வித் நோ லூப். இங்க வந்து ஒரே ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கோம் 99ன்ட்டு. ஸோ பை டிஃபால்ட் இதோட நெக்ஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ லூப் இருக்கான்னு செக் பண்ணா ஃபால்ஸ் தான் வரும். தென் ஃபோர்த் கேட்டகரி சிங்கிள் நோட் வித் செல்ஃப் லூப். இங்க வந்து ஒரு நியூ நோட் ஹெட் 4ல கிரியேட் பண்ணியிருக்கேன் 100. ஆனா அந்த ஹெட் 4ஓட நெக்ஸ்ட் வந்து அகைன் ஹெட் 4ன்னு பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து செல்ஃப் லூப். இப்போ டிடெக்ட் லூப் ஃபங்ஷன் கால் பண்ணா ட்ரூ தான் வரும். தென் லாஸ்ட் கேட்டகரி எம்ப்டி லிஸ்ட். இப்போ ஹெட் 5 ஒரு நோட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனா அதுல எந்த வேல்யூவும் இல்ல. இப்போ டிடெக்ட் லூப் கால் பண்றப்போ ஃபால்ஸ் தான் வரும்.